பாரிஜாத கண்ணன் ஆட்சிக்காடல் ஆட்சி புரிந்திருக்கக்கூடிய இந்த பாரிஜாத கண்ணன் அப்படிங்கிற அருள்வள்ளல் சுவாமிகள் எவ்வளவோ அனுகிரகங்கள் அற்புதங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். இந்த அற்புதங்கள் எல்லாம் இதோடைய நிறைவு பகுதி இன்றைக்கி அவரோட அருளால் நம்ம இப்போ தியானிக்க போகிறோம். விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு பள்ளி இருக்குது. அந்த பள்ளிக்கு பேர் வீரப்ப வித்யாலயா. அதோட முதல்வர் லக்ஷ்மணன் ஐயா அவர்கள் ஆட்சிக்காலுக்கு தொடர்ந்து 3 ஆண்டுகளாக வந்து கொண்டே இருக்கார். அவருக்கு சுவாமிகள் மேலே ரொம்ப பக்தி அதிகமாக இருக்குது. ஏப்ரல் 23, 2004 சரியா காலையில் 3:30 மணிக்கு அவருக்கு இதயத்தில் ரொம்ப பெரிய வலி எடுக்க ஆரம்பிக்கிறது. அப்புறமா அவருக்கு ஒரு பெரிய மாரடைப்பு ஏற்பட்டுடுறது. அவரோட குடும்பத்தினர்கள் ரொம்ப பயமாகி சுவாமியை வேண்டி எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறார்கள். அதுக்கப்புறமா அறுவை சிகிச்சை நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடுறது. அவருக்கும் அந்த பிரச்சனையிலேருந்து அவர் வெளியில் வரார். அவருடைய மனைவிக்கு அன்னைக்கு கனவுல சுவாமிகள் வந்து ஒரு வெற்றிலையை காமித்து ஆசீர்வதித்தார்ந்தாலும் அந்த வெற்றிலை எப்படி அவர் காமிச்சு ஆசீர்வதித்தாரோ அது போலவே இந்த ஆட்சிக்காடு கோவிலுக்கு போகும்பொழுது இந்த தம்பதிக்கு அதே போல் ஒரு வெற்றிலை அது கனவுல காமிச்ச மாதிரியே ஒரு வெற்றிலை கிடைச்சதாம். அதாவது ஒரு இவ்வளோ பெரிய மாரடைப்பிலிருந்து சுவாமிகள் காப்பாற்றிருக்கார் அப்படிங்கிறது முதல் அற்புதமாக நம்ம பார்க்குறோம். சுவாமிகளோட பேர் கிருஷ்ணன், அதாவது கிருஷ்ண பரமாத்மாவோட பேர் தானே சுவாமிகள் இருக்குது, பாரிஜாத கண்ணன் இல்லையா? இந்த சுவாமிகளுக்கு ஒரு 108 கண்ணனை போற்றி அப்படின்னு ஒரு போற்றி இந்த சுவாமி மேலே ஏற்றப்பட்டிருக்கு. அதை படித்தோம் அப்படின்னு சொன்னால் படித்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நமக்கு வேணுங்கிறது எல்லாத்தையும் சுவாமிகள் பண்ணித் தருவார் அப்படிங்கிறது பக்தர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. போற்றி திருவகவல் அப்படின்னு வள்ளலார் சுவாமிகள் எழுதியிருக்கார். அதுவும் ஞாபகம் வருது. அதெல்லாம் படித்தோம்னா என்ன வேணாலும் நமக்கு கிடைக்கும்னு வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கார். அது போலவே தான் இந்த 108 கண்ணனை போற்றி. இந்த ராமச்சந்திரன் அப்படிங்கிறவர் வந்து இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை 2001 அந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு கலந்து கொள்கிறார். அவர் இந்த கண்ணனை போற்றி என்ன அப்படிங்கிறத பற்றி கேட்டு தெரிஞ்சு கொள்கிறார். சரி, அவருடைய தங்கையோட புருஷருக்கு திடீர்னு பார்த்தா ஒரு நாளைக்கு இந்த மாரடைப்பு வந்துடுறது. அதுக்கு பிறகு அறுவை சிகிச்சை நடக்கிறது. என்ன ஆனாலும் 48 மணி நேரம் கடந்தால் மட்டும்தான் எதுவுமே சொல்ல முடியும் அப்படின்னு இந்த மருத்துவர்களும் கைவிரிக்கும் பொழுது இவர் எந்த கவலையும் சலனமும் படாமல் இந்த கண்ணனை போற்றி அப்படிங்கிற அந்த ஸ்தோத்திரத்தை படிச்சுட்டே வரார். அவருடைய அந்த மச்சினருக்கு உடல்நிலை நல்லபடியாக குணமானது அப்படிங்கிறது சுவாமிகள் செய்த 2வது அற்புதம். 3வது அற்புதம் என்ன அப்படின்னா, இதே லக்ஷ்மணன் ஐயா நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? மாரடைப்பு ஏற்பட்ட போது சுவாமிகள் வந்து கூட இருந்து அவருக்கு அனுகிரகம் பண்ணி காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அவர் வந்து ஒரு முறை 2003 இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடக்கும் பொழுது இந்த GTS கல்யாண மண்டபத்தில் தான் எல்லா பக்தர்களும் கூடியிருந்தார்கள். அப்போது அங்கே லக்ஷ்மணன் ஐயா எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறார், யாராவது சுவாமிகளை பரிபூர்ண பக்தியுடன் நம்பிக்கையுடன் வேண்டிண்டார் அப்படின்னு சொன்னால் அவர்கள் வரக்கூடிய எல்லா விதமான ஆபத்திலிருந்தும் சுவாமிகள் நிச்சயமாக காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். அது சொல்லும் பொழுது தீய அணைப்பு துறையில் இருக்கக்கூடியவர்கள்லாம் கூட அதை கேட்டுகிட்டே இருக்கார்கள். சுவாமிகள் வந்து சுவாமிகளோட அருணகிராக கடாட்சத்தை பற்றிலாம் சொல்லி அவருடைய வாழ்க்கையில் அந்த செய்த அற்புதத்தை எல்லாம் அவர் சொல்கிறார். அன்னைக்கு இரவு 12 மணிக்கு இந்த சமையல்லாம் விடிய நடந்து கொண்டே இருக்கு. அடுத்த நாள் கும்பாபிஷேகம் இல்லையா? அன்றைக்கி திடீர்னு பார்த்தா அந்த சிலிண்டர் வெடிச்சு பெரிய ஒரு தீ விபத்து ஏற்படுறது சரியாக நள்ளிரவு 12 மணிக்கு. ஆனால் இதில் வியக்கத்தக்க விஷயம் என்ன அப்படின்னால், ஸ்ரீ பாரிஜாத கண்ணன் சுவாமிகள் அருளால் அங்கே வேலை பார்த்து கொண்டது இந்த கணவன் மனைவி அந்த சமையல் அறையில் இருந்தார்கள் இல்லையா, அவர்களுக்கு ஒரு துளி காயம் கூட படாமல் சுவாமிகள் காப்பாற்றி விட்டார். இந்த தீயணைப்புத்துறைக்காரர்கள்லாம் வந்து இந்த நெருப்பை அணைத்து விட்டார்கள். சுவாமிகளோட அருளால் எந்தவித ஆபத்திலிருந்தும் ஆபத்தும் வராமல் பக்தர்களை காத்தது தான் அவருடைய 3வது அற்புதம். ஆலப்பாக்கத்தை சேர்ந்த ஒரு அம்மையார் இருந்தார்கள். அவருடைய அண்ணனை தொலைத்து விட்டதாக ரொம்பவும் கஷ்டப்படுகிறார்கள். 6 வருட காலங்கள் ஆகிவிட்டது, என் அண்ணா எங்கள் வீட்டிலேருந்து போய் இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி சுவாமி கிட்ட போய் வேண்டிக்கிறார்கள். சுவாமி சொல்கிறார், கவலைப்படாத, உன் அண்ணன் திரும்ப வருவான், நான் அவனை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறார். அது போலவே சுவாமிகள் சொன்ன சில நாட்களுக்குள்ளேயே அந்த வீட்டை விட்டு போன அந்த அண்ணன் திரும்பி வந்தார் அப்படிங்கிற அற்புதமும் நடந்தது. சென்னையை சேர்ந்த ஒரு பக்தர் முருகன் அப்படின்னு பேர். அவர் சுவாமிகளை முதல்ல 1982 சந்திக்கிறார். அவர் ஆக்சுவலாக வந்து ஒரு இன்ஜினியராக பணிபுரிகிறார். ஹரியானா மாநிலத்தில் அவருக்கு பணி கிடைக்கிறது. அப்புறம் அவர் பணியில் வந்து என்ன ஆகும்னா, அவருக்கு தினசரி ஏதாவது பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். என்ன பிரச்சனைகள் வந்தாலும் பாரிஜாத கண்ணனையா கிட்ட வேண்டிப்பாராம். வேண்டின்ற உடனே அவரோட எல்லா கஷ்டமும் தீர்ந்துடுமாம். அவரோட குடும்பத்துடைய நல்லதுக்கே வந்து பாரிஜாத கண்ணனையோட அருள் தான் வந்து கவசமாக இருக்குது அப்படின்னு இவர் சொல்லியிருக்கார். சரோஜா அப்படின்னு ஒரு அம்மையார் இருக்கா. சரோஜாவோட அந்த அம்மாவோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே சுவாமிகள் தனித்தனியாக அற்புதங்கள் செய்திருக்கார். இது சுவாமிகளோட அருள் கடாட்சத்தால் தான் எங்கள் குடும்பமே இன்றைக்கி நல்லா வாழறது அப்படின்னு அந்த சரோஜா அம்மா சொல்லியிருக்கார்கள். ஒரு பக்தர் சுவாமிகள் கிட்டக்கு வரார். அந்த பக்தருக்கு என்ன கஷ்டம் அப்படின்னா, வயரில் ரொம்ப வலி இருந்தது, இடுப்பிலும் வலி இருந்தது, அவரால் நிமிர்ந்தே நிற்க முடியாது. அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான நிலை. எதுவும் செய்து மருத்துவர்களும் எந்த வித குணமும் படுத்த முடியாதுன்னு சொல்லி கைவிட்டு விடார்கள். அப்போது சுவாமி என்ன பண்ணுறார், ஒரு பவுடரை கொடுக்குறார். அதை வந்து தேங்காய் எண்ணெயில் கலந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி பணிக்கிறார். அது போலவே செய்ய அந்த வலி முழுமையாக குணமாகி
அந்த பக்தர் பரிபூர்ண நலமடைந்தார் அப்படின்னால் அதுவும் ஐயா பாரிஜாத கண்ணன் செய்த இன்னொரு அற்புதம். ஒரு பக்தருக்கு வந்து நல்லபடியாக வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, ஆனால் அவருக்கு அந்த சக்தியோ இதுவோ இல்லைங்கிற மாதிரி அவருக்கு மனசில் அந்த கஷ்டம் இருந்தது. ஸோ பாரிஜாத கண்ணன் ஐயா சரணாகதி அடைஞ்சு இந்த வீடு நல்லபடியாக கட்டணும் அப்படின்னு வேண்டிக்கும் பொழுது பாரிஜாத கண்ணன் ஐயா ஒரு வெற்றிலையை கொடுக்கிறார். அந்த வெற்றிலையை கொடுத்து என்ன பண்ணுறார் அப்படின்னா, அதில் தாயத்தில் போட்டு அது நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார். இவரும் தாயத்தில் போட்டு வெற்றிலை வச்சுட்டு இருக்கார். அவரும் அவரோட பணிகள் எல்லாம் ஐயா அவர்களால் செய்து கொண்டே இருக்கார். அவங்களோட வீடும் நல்லபடியாக கட்டி முடிக்கப்பட்டு இவர்கள் சரியாக விநாயக சதுர்த்தி அன்னைக்கு கிரகப்பிரவேசத்தை கொண்டாடினார்கள் அப்படின்னு சொன்னால் அதுவும் ஸ்ரீ பாரிஜாத கண்ணன் ஐயா அவருடைய அருள். அடுத்ததாக நம்ம பார்க்குறது தான் ஒரு வியக்க வைக்கக்கூடிய அற்புதம். ஒரு அம்மையார் இருந்தார்கள். தன்னுடைய மகனுடைய திருமணம், அதற்கு 25,000 ரூபாய் கடன் வாங்கி விடுகிறார்கள். அந்த கடனை திருப்பி செலுத்த வேண்டும். கடன் கொடுத்தவர்கள் என்ன சொல்கிறார்கள்னா, நீங்கள் இப்போவே கொடுத்துறீங்கன்னா 25,000 கொடுத்தா போகிறோம், இல்லை கொஞ்சம் நாள் தள்ளி தான் கொடுக்க போகிறதா இருந்தால் நீங்கள் வட்டியோடு சேர்த்து 30,000 கொடுக்குற மாதிரி ஆகிடும், இந்த வட்டி வந்து குட்டி போட்டுட்டே வருங்கிற மாதிரி சொல்லும் பொழுது அவங்களுக்கு ரொம்ப 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 கஷ்டமாயிடுறது. பாரிஜாத கண்ணன் ஐயா கோவிலுக்கு வந்து சுவாமிகளை பரிபூர்ண நம்பிக்கையுடன் வேண்டுகிறார்கள். எப்படியாவது இந்த கடன் தொல்லிலிருந்து என்னை காப்பாற்று சுவாமி அப்படின்னு கேட்டு வேண்டிண்டு தன்னுடைய இல்லத்துக்கு போய்விடுறார்கள். திடீர்னு பார்த்தா இந்த அம்மாவுக்கு லாட்ரி சீட் அடித்து 30,000 ரூபாய் அவங்களுக்கு பரிசாக கிடைக்கிறது. அதன் காரணமாக வட்டியெல்லாம் இல்லாமலே அந்த கடனை திருப்பி செலுத்தக்கூடிய அனுகிரகம் சுவாமிகள் கொடுத்தார். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு 5,000 ரூபாய் கையில் காசும் மிஞ்சித்து. சுவாமிகள் அடிக்கடி இந்த அம்மாவோட கனவில் அடிக்கடி வருவாராம். அடிக்கடி கனவில் வந்து இந்த அம்மாவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பார் அப்படிங்கிறதும் இந்த அம்மா சொல்லி இந்த பக்தர்கள் எல்லாம் எழுதி கொள்கிறார்கள். ருக்மணி வேலாயுதம் அப்படின்னு தம்பதிகள் இருந்தார்கள். அவர்களுக்கு கடவுள் ரொம்பவே அனுகிரகம் பண்ணியிருந்தார். 3 அழகான பெண் குழந்தைகள் அவர்களுக்கு ஏற்கனவே இருந்தது. இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம், பெண் குழந்தை கிடைக்கிறது ஏற்கனவே இருந்தது. ஆனால் ஒரு ஆண் மகனும் பிறக்கணும் அப்படின்னு அந்த தம்பதிக்கு ஒரு மனசில் ஒரு ஆசை இருந்த காரணத்தினால சுவாமிகள் கிட்ட வந்து வேண்டிக் கொண்டே இருந்தார்கள். 4ஆவதாக பிறந்த குழந்தை ஒரு ஆண் குழந்தையும் பிறந்து அந்த குடும்பம் சந்தோஷமாக இன்னைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கு. மரக்காணத்தை சேர்ந்த ஒருத்தர் மாரியம்மன் கோயில் அந்த தெருவில் வசித்து வந்து கொண்டிருந்தார். அவர் சுவாமிகளை பார்க்க வரார். அவருக்கு என்ன கஷ்டம் அப்படின்னால் எதிரி தொல்லை ரொம்ப அதிகமாக இருந்தது. யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் அப்படின்னு இவரால் இனம் கண்டு கொள்ளவே முடியலை. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பாரிஜாத கண்ணன் ஐயா கோவிலில் வந்து வேண்டிக்கிறார். அந்த கோவில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கோவிலில் சுவாமிகளோட ஒரு படத்தை கொடுத்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கதவில் இதை ஒட்டுங்கோ அப்படின்னு சொல்லிடுறார்கள். பாரிஜாத கண்ணன் ஐயாவோட படம் வந்து அந்த கதவில் ஒட்டப்படுகிறது. அதோடு சேர்த்து அன்றைக்கி அவருக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டம் எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்தில் சுவாமிகள் தூள் ஆக்கி விட்டார். எந்த எதிரி தொல்லையும் இல்லை. அவருடைய வாழ்க்கையில் நிம்மதியும் சாநித்தியமும் நிலைத்து இருந்தது அப்படின்னால் அதுவும் பாரிஜாத கண்ணன் ஐயா செய்த ஒரு அற்புதம். ஒரு கணவன் மனைவி இருந்தார்கள். அந்த கணவன் மனைவி அவர் பாரிஜாத கண்ணன் ஐயா மேல் ரொம்ப பக்தி அதிகமாக இருந்தது. அந்த கணவன் வந்து கையில் வந்து ஒரு 1/2 சவரன் மோதிரம் ஒன்று போட்டு கொண்டிருந்தாலும் திடீர்னு ஒரு நாள் காணாமல் போய்விட்டது. இவர்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி சுவாமிகளை வேண்டிக்கலாமேன்னு வேண்டின்ற போது சுவாமிகள் கிட்டக்க வேண்டிக்கிறார்கள். வேண்டின்ற போது அன்று மாலைக்குள்ளேயே அந்த மோதிரம் திரும்பவும் கிடைத்ததாம். இது போல பல அற்புதங்களை இன்றைக்கும் நம்பிக்கையுள்ள பக்தர்களுக்கு பாரிஜாத கண்ணன் ஐயா செய்து கொண்டே தான் இருக்கிறார்கள். ஆட்சிக்காடில் சென்று இந்த இறைவனை நாம் தரிசித்து இவரோட அருளுக்கு பரிபூர்ண பாத்திரம் ஆக வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் ஸ்ரீ பாரிஜாத கண்ணன் ஐயா சுவாமியின் பாதங்கள் ஒரு சமர்ப்பணமாக வைத்து இந்த உரையை நிறைவு செய்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய.